शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. third chapter मनसो निग्रहायत्तम अभयम सर्वयोगिनां दुःखक्षय प्रबोधश्चाप्यक्षया शांतिरेव च. मनसो निग्रहायत्तम आयत्तம்னா அதுக்கு அதீனம் அர்த்தம். அது மூலமா வந்ததுன்னு அர்த்தம். மனசனுடைய நிகிரகம் மூலமா கிடைக்க வேண்டியது, நிகிரகத்தினால கிடைக்க வேண்டியது. மனசோ நிகிரகாயத்தம் இது அபயம் சர்வயோகினாம் துக்கக்ஷய பிரபோதச்ச. அப்புறம் அக்ஷயா சாந்திரேவச்ச, க்ஷயம் இல்லாத சாந்தி, நித்திய சாந்தி. இது எல்லாமே மனசனுடைய நிகிரகத்தினால்தான் வந்து வர வேண்டியது. எத்து அர்ஜுனேன உத்தம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் சத்யாகம் நிகிரகம் மன்னிய வாயோதிவ சுதுஷ்கரம் இருக்க. அர்ஜுனனுடைய கேள்வி முடியவே முடியாத கேட்கிற மாதிரி இருக்க. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, அதனுடைய சுபாவமே சாஞ்சல்யம் என்கிற சுபாவம். பிரமாதி பலவத் திருடம் அப்படி இருக்கு மனச. பிரமாதின்னு என்ன, உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பிரமதனம், மதனம்னா மதனம் பண்றது கிடையாது. அந்த ஒரு சுபாவத்தோட இருக்கு மனசு. அதனால அதனுடைய நிகிரகம் முடியாது. அர்ஜுனன் கேட்கிற மாதிரி தெரியாது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் சத்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரியோ சுதுஷ்கரம். அதனுடைய நிகிரகம் என்கிறது வாயுவினை நிகிரகம் பண்ற மாதிரி துஷ்கரமா இருக்கு. அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கு வாஸ்தவம் தான். ஆனா அந்த வசனம் ஹசயோக விஷயம் இவர் சொல்ற. ஹசயோகத்தினால துஷ்கரம்னு அர்த்தம். ஹடயோகம்னா அது நான் என்ன நினைக்கிறேன், ஹடயோகம் ராஜயோகம்னு ரெண்டு இருக்கு. அந்த ஹடயோகத்தை சொல்ல இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். ஹடயோகம் பாக்கியமான யோகத்தினால ஆசன பிராணாயாமாதிகள் மட்டும் பண்றதுனால அது துஷ்கரம் அபிப்பிராயம் செஞ்சுக்கணும். வால்மீகி ஆகாம எப்படி வரும்? ராமாயணத்தில் இருக்கலாமா? இது சுவாரஸ்யமா இருக்கு. உபவிஷ்யோபவிஷ்யேவ கொச்சித் கேன முகுர்முகு ந சக்கியதே மனோஜேதும் வினா யுக்திம் அனிந்திதாம். என்ன சொல்றார்? உபவிஷ்யோபவிஷ்யேவ கொச்சித் கேன முகுர்முகு ந சக்கியதே மனோஜேதும். மனசை ஜெயிக்க முடியாது. எதனால? கொச்சித் கேனச்சித் கொச்சித் உபவிஷ்ய இவ முகுஹு முகுஹு உபவிஷ்ய இவ. அது ஒரு பரிகாசமா சொல்றார். ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரி உட்கார்ந்து பார்த்தாலும் அது ஒன்றும் ஆகாது சொல்றார். அந்த மாதிரி அபிப்பிராயத்தில் உபவிஷ்ய இவ. உட்கார்ந்து ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பார்த்தால் அது நிகிரகம் வருமோ, ஒன்றும் வராது சொல்றார். உபவிஷ்ய இவ கொச்சித் கேனச்சின்னு இருக்கணும். முகுர்முகு திருப்பி ந சக்கியதே மனோஜேதம். இதனால மட்டும் ஜெயிக்க முடியாது. வினா யுக்திம் அனிந்திதாம் யுக்திம் வினா. ஏதாவது லாஜிக் வச்சுக்கணும் சொல்ற, யுக்தி இருக்கணும். மனசை எதுக்கு ஜெயிக்கிறது கேட்டால் அது மனசே கேட்கும் திருப்பி. எதுக்கு ஜெயிக்கிறது, எதுக்கு அடக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு சமாதானம் இருக்கணும். அனிந்திதாம் யுக்தி, ஏதோ யுக்தி இல்லை, சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய யுக்திகள் இருக்கணும். மனசை எதுக்கு அடக்கணும், சித்தவருத்திகளை எதுக்கு இது பண்ணணும், அந்த விஷயத்துல சாஸ்திர யுக்திகள் சம்பிரதாய பிராப்தமா அத்தியாத்ம வித்யா யுக்திகள் இருக்கணும். அந்த யுக்தியை கை வைக்காமல் வேற எந்த பிராக்டிஸ்னா மட்டும் பண்றதுனாலேயோ ஜெயிக்க முடியாது. அங்குஷேன வினா மத்தோ யதா துஷ்ட மதங்கஜ விஜேதும் சக்கியதே நைவ ததா யுக்தியா வினா மன. திருப்பி எல்லாம் சொல்ற. அங்குஷேன வினா மத்தோ கஜா. அங்குஷம்னா கஜம், யானையே கண்ட்ரோல் பண்ற அந்த ஏதோ ஒன்று இருக்கு, குச்சி. அதாவது
அங்குஷேன அது இல்லாமல் மத்தோ மதங்கஜ, மதங்கஜம்னா யானை, மதங்கஜா துஷ்டா, துஷ்ட மதங்கஜ, துஷ்டனா இருக்கக்கூடிய யானையே மத்தா, மத்தனும் துஷ்டனும் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய யானையை எப்படி அடக்க முடியாதோ அந்த மாதிரி விஜேதம் நைவ சக்கியதை யதா யுக்தியா வினாமன, யுக்தி இல்லாமல் மனசை ஜெயிக்க முடியாது. மனோ விலயஹேதூனாம் யுக்தீனாம் சம்யகீரணம் வசிஷ்டேன கிருதம் தாவத் தன்னிஷ்டஸ்ய வசே மன. மனோ விலயஹேதூனாம் யுக்தீனாம் சம்யகீரணம் வசிஷ்டேன கிருதம். மனசே விலயம் பண்றதுக்கு எப்படியெல்லாம் யுக்திகளை அனுசந்தானம் பண்றோம்ங்கிறது வசிஷ்டேன உத்தம். சம்யகீரணம், ஈரணம்னா கதனம் சொல்றது, சரியாபடி சொல்றது. சம்யகீரணம் வசிஷ்டேன கிருதம். இது எங்க பாருங்க, வசிஷ்டேன கிருதம் இருக்கு. இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ யோக வாசிஷ்டலா இருந்தா கூட மயா உத்தம் சொல்ற வேண்டிய இடத்துல வசிஷ்டேன உத்தம்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி பிராச்சீன செயலி எல்லாம் இருக்கு. வியாசேன உத்தம் மகாபாரதத்திலே பார்க்க முடியும். வியாசோக்தம் இதுக்கு எல்லாமே வரும். வசிஷ்டேன கிருதம் தாவத தன்னிஷ்டஸ்ய வசே மன. அப்படி அந்த எந்த எந்த மெத்தட் வசிஷ்டன் சொல்லியிருக்காரோ அந்த மெத்தட் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு மனசு வசத்தில் இருக்கும். ஹடசோ யுக்திதாபி திவிதோ நிகிரகோ மத. மனசு நிகிரகம் பண்றதுக்கு ரெண்டு விதமா உபாயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் உபாயம் இல்லைன்னு சொல்ல போற. ஹடசோ யுக்திதாபி, ஒன்னு ஹடத்தினால, இன்னொன்னு யுக்தினால. ஹடதோ யுக்திதாபி திவிதோ நிகிரகோ மத. நிகிரகோ தீக்கிரியாட்சாணாம் ஹடோ கோலக நிகிரக. அது ஹடத்தினால, ஹடமான பலம் அர்த்தம், பலத்தினால. அதனால ஹடயோகம்னு வச்சுக்க வேண்டாம் சொல்றது இப்போ. அதனால அதான் இதை வச்சுதான் சொன்னேன். ஒண்ணு ஹடத்தினால, ஹடமா நிகிரகம் பண்றதுனால் பலமா நிகிரகம் பண்றது. அது என்ன அர்த்தம் அவரே சொல்றார். நிகிரகோ தீ கிரியாட்சாணாம் ஹடோ கோலக நிகிரகா. அந்த இந்திரியத்தினுடைய கோலகம் வெளியில் போகாமல் பிளாக் பண்றது. அப்படி கோலக நிகிரகத்தினால எந்த ஒரு நிகிரகம் ஏற்படுறதோ இதுக்கு ஹட நிகிரகம் சொல்றது. தீ கிரியாட்சாணாம் ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்? தீ கிரியாட்சாணாம், அக்ஷரத்துக்கு இந்திரியம் அர்த்தம். தீ அக்ஷம், கிரியா அக்ஷம், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அர்த்தம். தியக்ஷம் அப்படி சமாசம் வந்தி சொல்றதா இருந்தா தியக்ஷம் வரும். தியக்ஷம் அப்படின்னா ஞானேந்திரியம், கிரியாட்சம் கர்மேந்திரியம். நிகிரகம் அது ரெண்டு சேர்த்து சொல்ற. நிகிரகோ தீ கிரியாட்சாணம் ஹடோ கோலக நிகிரகா. கோலக நிகிரகத்தினால பண்ணக்கூடிய நிகிரகத்துக்கு ஹட நிகிரகம்னு பேரு. கதாபி ஜாயதே கச்சித் மனசேன விலீயதே அத்தியாத்ம வித்யாதிகம சாது சங்கம ஏவத வாசனா சம்பரித்யாக பிராணஸ்பந்த நிரோதனம். ஏதாஸ்தா யுக்தய புஷ்டா சந்தி சித்ததே கில சதீஷு யுக்திஸ்வேதாசு ஹடாம் நியமயந்தி ஏ சேதஸ்தே தீபம் உத்ஸர்ஜ விநிக்னந்தி சமோ அஞ்சனை. என்ன சொல்ற? இப்போ மனோ நிகிரகம் பண்றதுக்கு இப்போ ஹடமா நிகிரகம் பண்ணலாம், யுக்தினால மெதுவா நிகிரகம் பண்ணலாம். ரெண்டு விதமா கூட இருக்கு. அது யுக்தி மார்க்கம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்ற அத்தியாத்ம வித்யாதிகம சாது சங்கம ஏவச்ச வாசனா சம்பரித்யாக பிராணஸ்பந்த நிரோதனம். இந்த மார்க்கத்தில் வர்றது மனோ நிகிரகம் பண்றதா இருந்தால் அதுக்கு யுக்தி நிகிரகம் பேரு. யுக்தியா நிகிரகம் பண்றதுன்னா இதுதான். அத்தியாத்ம வித்யாதிகம அது கிரமமா, அதுக்கு கிரமம் எல்லாம் சொல்ல போறோம். இவரே கத்தியமா சொல்லுவார். அப்புறம் பத்தியத்தை அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் கத்தியமா இதே சேம் விஷயம் வருது. லாஜிக் மட்டும் இல்லை, லாஜிக் தான். அது லாஜிக் எப்படி ஏற்படுறதுன்னு லாஜிக் மட்டும் இல்லை, அது அவரே விஸ்தாரமா சொல்ல போறோம். அத்தியாத்ம வித்யாதிகம சாது சங்கம ஏவச்ச வாசனா சம்பரித்யாக பிராணஸ்பந்த நிரோதனம். ஏதாஸ்தா யுக்தய புஷ்டா ஸ்பந்தி சித்ததே கில. இது இந்த மார்க்கத்தில் இருக்கிறதா இருந்தா இதுக்கு யுக்தி ஜெயம்னு பேரு. சதீஷு யுக்திஷு ஏதாசு ஹஷாம் நியமயந்தி ஏ சேதா
இப்படியெல்லாம் மார்க்கங்கள் இருக்கச்சே யார் ஒருத்தர் ஹடமா நிகிரகம் பண்றாரோ, இந்த மார்க்கத்தை அனுசரிக்காமல் ஹடமா பலமா கோலக நிகிரகம் மட்டும் பண்றதுனால மனோஜயம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காரோ அவர் என்ன பண்றார்? சேதா ஏன் ஹடாம் நியமயந்தி தே தீபம் உத்ருஜ்ய வினிக்னந்தி தமஹ அஞ்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமச அந்தகாரத்தை இருட்ட போக்குறதுக்கு தீபம் இருக்கு. தீபத்தினால இருட்டு ரிமூவ் பண்ணணும். ஆனா தீபம் இல்லாமல் வேற ஏதோ அஞ்சனைன்னா என்ன அர்த்தம்? இது இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஞானாஞ்சன சலாகையா, அஞ்சன சலாகா இருக்கு. அஞ்சன சலாகைனால சக்ஷு உன்மீலிகம் அப்படின்னா கண்ணுல இது போடுறதுனால இது என்ன சொல்றது, அந்தகாரம் அப்படி இருக்கு. இருந்தாலும் என்னுடைய கண்ணுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சுட்டு கண்ணை இன்னும் இது பண்றதுனால ஒன்றும் வராது இல்லையா, அந்தகாரம் அப்படி இருக்கு. சரி மேஜிக் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்? இதுதான் அஞ்சன சலாகைன்னா அஞ்சனத்தினால அந்த ஸ்லோகத்துல அஞ்சன சலாகைங்கிற யூசேஜ் எங்க இருக்குதுல, கண்ணுல அந்த மை போடுறதுன்னு அர்த்தம். அதனால கண்ணை நல்லா இந்திரியத்துக்கு பாடம் ஏற்படுறது, கண்ணுக்கு ஒரு இது வருது, தெளிவா வர்றதுனால நல்லா பார்க்க முடியும். ஏதோ ஒரு கொஞ்சம் பார்க்க முடியாது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்தகாரம் எப்படி போறது? அந்த கனாந்தகாரம் போறது என்ன எப்படி போறது? ஒன்றும் போகாது. தற்காலிகமா ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு பிரைட்டா இருக்கிற மாதிரி தோணும், அவளும் மட்டும். அதுதான் அவ்வளவுதான் அதுக்கு அதனுடைய சாமர்த்தியம் இருக்கு, அதோட சாமர்த்தியம் இல்லை. அந்த மாதிரி அந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு வரணும். தீபம் உத்சர்ஜிய, அப்ப தீபமே என்ன இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம் இல்லையா, இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம், வாசம் தான். சரி இருக்கட்டும், அவர் சொல்றது அவனோட அர்த்தம் இருக்கிறாங்க. சேதத்தே தீபம் உத்சர்ஜிய வினிக்னந்தி தமோ அஞ்சனைஹி விமூடா கர்த்துமுத்யுக்தா ஏ ஹடாத் சேதசோ ஜெயம் தே நிபத்னந்தி நாகேந்திரம் உன்மத்தம் திசபந்துபி. இது உங்களுக்கு திசபந்துபிஹி நாகேந்திரம். திசபந்துனா தாமரையினுடைய சின்ன ஒரு இது இருக்கும், தண்டு மட்டும் இல்ல, ஸ்டெம் இல்ல, அதுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதனால யானையை கட்டுறதுக்கு ஒரு பிரயத்னப்படுற மாதிரி இருக்கு. அதுதான் அவரு இது படிக்கிறேன், அது வரப்போறது அந்த கத்தியத்துல எல்லாமே இருக்கு. ஸ்பஷ்டமா சொல்ற நிகிரகோ திவிதா ஹத நிகிரக கிரம நிகிரகேதி தத்ர சக்ஷுஸ்ரோத்ராதி ஞானேந்திரியாணி வாக் பாண்யாதி கர்மேந்திரியாணி தத்தத் கோலக உபரோதமாத்திரேன ஹடாத் நிகிருஷ்யந்தே. சக்ஷுஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்களும் வாக்பாணி கர்மேந்திரியங்களும் எல்லாமே தத்தத் கோலக உபரோத மாத்திரேன எங்க இருந்து அந்த சக்தி வருதோ அங்கே பிளாக் பண்றதுனால மட்டும் ஒரு தாற்காலிகமா ஒரு நிகிரகம் வரும், ஏற்படுறது உண்டு. நிகிருஷ்யந்தே தத்ருஷ்டாந்தேன. இதனால இப்ப வரும் அந்த திருஷ்டாந்தம் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் நிகிரகம் பண்ண முடியும். பிளாக் பண்றதா இருந்தா அது நிற்கும், அவ்வளவுதான். கர்மேந்திரியத்தினால ஒன்றும் பண்றது இல்லைன்னா அது அப்படியே இருக்கும், அதனுடைய சக்தியும் க்ஷயிக்கும். கையினால ஒன்றும் பண்றதுல இருக்குன்னா அந்த கையினுடைய சக்தி க்ஷயிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கண்ணால ஒன்றும் பார்க்கறது இல்லைன்னா கண்ணுடைய சக்தி க்ஷயிக்கும். அந்த அந்த இந்திரியத்தினுடைய வேலை நிற்கும், வாஸ்தவம் தான். இது பார்த்துட்டு மனசையும் அப்படி ஜெயிக்க முடியும் யாரும் ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அது முடியாதுன்னு சொல்ற. தத்ருஷ்டாந்தேன மனோபி யதா ததா நிகிரஹிஷ்யாமி இது மூடஸ்ய பிராந்திர் பவதி. மூடனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரமம் ஏற்படலாம். நது தம் நிகிரகிதும் சக்கியதே. அந்த மாதிரி அதுக்கு கோலக நிகிரகம்னா என்ன? இப்போ சக்ஷு இந்திரியத்தினுடைய கோலக நிகிரகம் தான். கோலகம்னா இதுதான், வெளியில் தெரியுது, அது கோலக நிகிரகம் பண்ணலாம். கர்மேந்திரியம் ஒன்னும் பேசுறது இல்லைன்னா நம்மளுக்கு நமக்கு அதீனம், அது பேசாம இருக்கலாம். இங்க கோலக நிகிரகம் பண்ணலாம். அந்த கோலகம் பிளாக் பண்றதா இருந்தா அப்புறம் வேலை பண்ணாது, வாசம் தான். மனசுக்கு அப்படி கோலக நிகிரகம் தான் என்ன அர்த்தம்? கோலகம் இருக்கு இல்லையா சொல்ல, என்ன அது கோலகம் கேட்டா ஹிருதயம் தான். அது நிகிரகம் பண்ண முடியாது. அதனால சொல்ற
நது தன்னிகிரகீதும் சக்கியதே தத் கோலகஸ்ய ஹிருதய கமலஸ்ய நிரோத்தும் அசக்கியத்வாத். அதः கிரம நிகிரக ஏவ யோக்கிய. கிரம நிகிரகம் தான் பண்ண முடியும், வேற வழி ஒன்றும் கிடையாது. கிரம நிகிரகே அதுக்கு என்ன? கிரம நிகிரகம்னா எப்படி? அது கிரமமா தான், ஸ்டெப் பை ஸ்டெப்னா என்ன ஸ்டெப் பாருங்க, அந்த ஸ்டெப் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அத்தியாத்ம யோகாதிகம சாது சங்கம ஏவச்ச வாசனா சம்பரித்யாக பிராணஸ்பந்த நிரோதனம். இது இவர் கிரமமா சொல்றார். அத்தியாத்ம வித்யா பிராப்தியாதய ஏவ உபாயா. அத்தியாத்ம வித்யா பிராப்தி, அத்தியாத்ம வித்யா சொல்லி இருக்கிற எந்த சாஸ்திரம் எந்த கிரந்தத்தில் இருக்கோ அந்த கிரந்தத்தை படிக்கிறதா முதல் வழி. அத்தியாத்ம வித்யா பிராப்தியாதய ஏவ உபாயா. சாச்ச வித்யா, அந்த வித்யா என்ன பண்ணணும்னு கேட்டா, சாச்ச வித்யா திருஷ்ய மித்யாத்வம் திருக்வஸ்துனஹ ஸ்வப்பிரகாசத்வம் ச போதயதி. அந்த சாஸ்திரத்தில் இருந்த ஜெகன் மித்யாத்வத்தை தெரிஞ்சுக்க முடியும், ஆத்மாவினுடைய சொப்பிரகாசத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாமே அப்போ அதிலிருந்த அந்த அத்தியாத்ம யோக அத்தியாத்ம சாஸ்திர அத்தியன யுக்தினால, யுக்தி தான் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ல, யுக்தினால மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது என்கிறது இல்லை. யுக்தினால ஓரளவுக்கு பண்ண முடியும். யுக்தினால எவ்வளவு தூரம் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணப்புறம் மற்ற வேலைகள் வச்சுக்கணும். முதல் மெடிடேஷன் பண்ணி யுக்திகள் தெரியாமல் எதுக்காக நிக்கிரகம் பண்றது, மோட்சஸ்வரூபம் என்ன, ஆத்மஸ்வரூபம் என்ன, ஜெகத்ஸ்வரூபம் என்ன, எது நிச்சயம், எது சத்தியம், எது சொப்பிரகாசம், இந்த பதார்த்தங்கள் தெரியாமல் மனோநிகிரகம் பண்றோம்னா எதுக்கு மனோநிகிரகம் பண்றது நமக்கே தெரியாது, அப்படி ஆயிடும். அப்ப மனசுக்கு ஏதோ ஒட்டாது. அந்த மாதிரி மனோநிகிரகம் பண்றதா இருந்தா ஏதோ கொஞ்சம் உட்கார்ந்த ஒரு நிம்மதியா ஒரு நிம்மதி கிடைக்கிறது, அவ்வளவுதான். இதனால அவ்வளவுதான் நிற்கும், அதோட மேல போகாது. திருப்பி வாசனைகள் வந்தா போயிடும், எல்லாமே போயிடும். அதனால அத்தியாத்ம வித்யா பிராப்தியாலய ஏவ உபாயா. சாச்ச வித்யா திருஷ்ய மித்யாத்வம் திருக்வஸ்துனஹ ஸ்வப்பிரகாசத்வம் ச போதயதி. ததா ச சதி ஏதம் மனஹ ஸ்வகோச்சரேஷு திருஷ்யேஷு பிரயோஜனாபாவம் பிரயோஜனவதி திருக்வஸ்துன்ய அகோச்சரத்வம் ச புத்வா நிரந்தராக்னிவத் ஸ்வயமேவ உபசாமியதி. பாருங்க, இப்போ திருஷ்யத்தில் பிரவர்த்திக்கிறதுனால உபயோகம் இல்லை. மனோநிகிரகம் எப்படி வரும்னு கேட்டா, மனசு எதை விஷயமாக்கணும், வெளியில் இருக்கக்கூடிய திருஷ்யங்களை விஷயமாக்குறதா இருந்தால், திருஷ்யத்தினுடைய மித்யாசத்தை தெரியறதுனால அதுல வைராக்கியம் வருதா இருந்தால், அதே அந்த திருஷ்யத்தை பிரகாசப்படுத்துறதுனால உபயோகம் இல்லை. திருக்வஸ்துவை பிரகாசப்படுத்துறதும் தேவையும் இல்லை. ஏன்னா திருக்வஸ்து சொப்பிரகாசம். அப்ப சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய திருக்வஸ்து அப்படியே இருக்கு, திருஷ்யத்தினால ஒன்றும் பார்த்து பிரயோஜனம் இல்லாத நிச்சயம். இப்படி ரெண்டு விதமா முடிவு பண்றதுனால அது மனசுக்கு வேலை இல்லாம போயிடுறது. அதனால அது ஜெத்தேந்திரம் இவ அனலம், இந்தனம் இல்லாத இருக்கும் பொழுது அந்த அக்னி சமம் வர்ற மாதிரி போயிடும் சொல்றார். ததாச்ச சதி ஏதன் மனஹ ஸ்வகோச்சரேஷு திருஷ்யேஷு ஸ்வகோச்சரேஷு தன்னுடைய விஷயமா இருக்கக்கூடிய திருஷ்யங்களில் பிரயோஜனாபாவம் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது. பிரயோஜனவதி திருஷ்யம் திருக்வஸ்து, பிரயோஜனம் எங்க இருக்கு? திருக்வஸ்து, திருக்வஸ்துவில் பிரயோஜனம் இருக்கு. ஆனா பிரயோஜனவதி ஆனந்த ரூபமா இருக்கிறதுனால திருக்வஸ்து பிரயோஜன ஸ்வரூபமா இருக்கு, இல்லைன்னா பிரயோஜன வத்தா இருக்கு. அதுல திருஷ்ய திருக்வஸ்துனி அகோச்சரத்துவம், அது மனசுக்கு கோச்சரம் இல்லை. இப்படி தெரிஞ்சுண்டு புத்வா நிதிந்தன அக்னிவத் ஸ்வயமேவ உபசாமியதி. ததாச்ச ஸ்ரூயதே யதா நிதிந்தனோ வன்னிஹி ஸ்வயமேவ உபசாமியதி ததா விருத்திக்ஷயா சித்தம் ஸ்வயமேவ உபசாமியதி. அந்த அகண்டா சாட்சா்காரம் வந்த அப்புறம் திருப்பி பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதுனால மனசு சுயமா போயிடும். அந்த அகண்ட சாட்சா்காரம் வர வரைக்கும் பிரபஞ்சத்திலிருந்து திருஷ்யத்திலிருந்து டிட்டாச்மெண்ட் வரணும், அவ்வளவுதானே. அதுக்காக திருஷ்ய மித்யாத்துவத்தை அனுசந்தானம் பண்ணணும். அந்த டிட்டாச்மெண்ட் வந்தப்புறம் சித்வஸ்து சின்மாத்திர வாசனை வந்தால் அகண்ட சாட்சா்காரம் வருது. அதுக்கப்புறம் அது மனசு தானியே அழியிறது. யதா நிதிந்தனோ வன்னி ஸ்வயமேவ உபசாமியதி ததா விருத்திக்ஷயா சித்தம் ஸ்வயமேவ உபசாமியதி. யோனிர் ஆத்மா வஸ்து, யோனிர் ஆத்மா இருக்கா சொல்ற,
யோனிராத்மா எஸ்து போதிதம் அபி. அது எதுக்காக சொல்றாரு? யோனிராத்மா ஒரு லைன் இருக்கா? அது அங்க ஒரு பதமே ஸ்லோகத்தில் இல்லையே. யதா நிரிந்தனோ வன்னி ஸ்வயமேவ உபசாமியதி ததா விருத்திக்ஷயா சித்தம் ஸ்வயமேவ உபசாமியதி. அவ்வளவுதான் இருக்கு. யோனிராத்மா இருக்கு. அந்த மாதிரி நிறைய வருது இல்லையா லைன் சார். யோனா உபசாமியதி வாஸ்தவம் தான். அப்போ யோனி ஆத்மா, ஆத்மனி உபசாமிதின்னு அர்த்தம். சரி, எஸ்து போதிதம் அப்படி இஹ தத்துவம் ந சம்யக் அவபுத்தியதே எஸ்ச விஸ்மரதி தயோருபயோ சாதுசங்கமேவ உபாயா. இப்போ கிரம நிகிரகத்துக்காக சொல்றார். கிரம நிகிரகம் எப்படி பண்ணணும்னு கேட்டா அத்தியாத்ம சாஸ்திர அத்தியன யுக்திகள் தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு சொல்ற. அதுக்கப்புறம் சாது சங்கமம் சொல்றாரு இல்லையா, அது எதுக்கு கேட்டா ரெண்டாவது நெக்ஸ்ட் எத்து போதிதமவை விஸ்மரதி. ஒரு தடவை சொன்னா ஆகாது. அந்த மாதிரி எத்து போதிதமபி இஹ தத்துவம் ந சம்யக் அவபுத்தியதே. ரொம்ப உள்ளுக்குள்ள போய் படிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை ஒண்ணு. இல்லைன்னா எஸ்ட விஸ்மரதி, மறந்து போகுது. அப்படி இருந்தால் என்ன பண்ணும்? தயோர் உபயோக சாது சங்கமேவ உபாயா. அப்படி இருந்தால் அவளுக்கு சாது சங்கமம் பண்றதுதான் உபாயம். என்ன அது உபாயமா வச்சுக்கிறார்? சாதவோகி. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை தடவை வந்துருக்கு பாருங்க இந்த புத்தகத்துல. இப்ப நம்மளுடைய ஒரு ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி வருமா? வரவே வராது. ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான், அப்புறம் திருப்பி வரவே. அந்த ஒரு வேதாந்த பரிபாஷை எடுத்து பாருங்க, ஒரு தடவை சொன்னால் அவ்வளவுதான். திருப்பி அந்த லைன்ஸ் அந்த ஒரு ஆசையம் வந்தா உத்தமேவ புனக சுமர்த்தம் வியாக்கியாகாரத்துக்கு விசாரம் பண்ணுவா. அவனுக்கு தோஷம் அது. எதுக்காக இந்த விஷயம் அங்கே இருக்கேன்? அதுவா அவரே சொல்லுவார், விஸ்தரேன அஸ்மாதி பிராஜேவா, திருப்பி சொல்லவே மாட்டார். அப்ப அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு தடவை சொல்லுவார் அது. அப்ப அதனால உபயோகம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? சாது சங்கமம். அதாவது எப்படி இருக்குன்னா சாதவோகி புனః போதயந்தி மாரயந்திகா. இப்போ அதுக்கு மேல எஸ்து வித்யாமதாதி துர்வாசனையா பீட்யமானோ ந சாதும் அனுவர்த்திதும் உற்சகதே. அந்த மாதிரி ஒரு சாது கிட்ட போறதுக்கும் உத்தேசம் இல்லை. இன்னும் கீழே இருக்கிறவா என்ன வித்யாமதத்தினால அவள்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியாத ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருந்தால் எஸ்து வித்யாமதாதி துர்வாசனையா பீட்யமானோ ந சாதும் அனுவர்த்திதும் உற்சகதே தஸ்ய பூர்வோக்த விவேகேன வாசனா பரித்தியாக உபாயா. என்ன அர்த்தம்? அந்த ஒரு பாருங்க, அவருக்கு வாசனா பரித்தியாகத்தை உபாயமா சொல்றார். அது சரியா தோன்றுதா? வித்யாமதத்தினால ஒரு சாது கிட்டே போறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு வித்யாமதம் வச்சுட்டு இருக்கிறவா அவருடைய அபிப்பிராயம் பாருங்க. வாசனானாம் பிராபல்யம் இல்ல, வாசனா பரித்தியாகம் எப்படி சொல்றார்? வாசனா பரித்தியாகம் சொல்றது இவர் எந்த அர்த்தத்துல? முன்னாடி சொன்ன மாதிரி மைத்ரி கருணா முதிதோபேட்சானாம், தனக்கு புகுத்தா இருக்கிறவர்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்றவாழ்கிட்ட சௌஹார்தமா இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றது. லௌகிகமா நல்லவரா இருக்கிறது, நல்லவரை சிஷ்டாவிட்ட ஒரு இது வச்சுக்கிறது, அந்த மாதிரி சுகிகளை பார்த்தால் ஒரு சந்தோஷமா இருக்கிறது, மற்ற இதெல்லாம் துர்விசாரங்கள் விடுறது, அந்த மாதிரி. இந்த கிரமம் சரியா இருக்கா தெரியாது, ஆனா அப்படிதான் எழுதுறேன். வாசனா பரித்தியாகம்னா அவ்வளவுதான். வாசனா பரித்தியாகம்னா கெட்ட விஷயங்கள் தலை வைக்காமல் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வாசனா பரித்தியாகம் பேர் வச்சிருக்கேன். யாருக்கிட்டும் போக வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல இருக்காருங்கோ சொல்லி கெட்ட விஷயங்கள் நிஷித்த அனாச்சரணம். நிஷித்த அனாச்சரணம்னா எல்லாம் ஆயிடுத்து. நிஷித்த அனாச்சரணம்னா பாஹ்யம் மட்டும் இல்லை, பாஹ்யாச்சாரத்தை மட்டும் இல்லை, ஆந்தரிகமா கூட நிஷித்தானாதரணம் இருக்கா. ஆந்தரிகமா இல்லாத மற்றவாளை பத்தி தப்பா நினைக்கிறது அது ஒரு நிஷித்தாச்சரணம் தானே. எல்லாமே விட வேண்டியதுதான். எங்க நல்ல சாதுத்த புத்தி இருக்கணுமோ அங்க சாதுத்த புத்தியை வைக்கிறது எல்லாமே அது பிராக்டிஸ் பண்ணணும் முதல். அதனால அதை கீழே வைக்கிறது, சாது சங்கமத்துவக்கும் கீழே வைக்கிறது. அதுக்கப்புறம் அதுவும் முடியல. என்ன இப்ப கீதையில் வருது இல்லையா, சத்ராவி எதியா சக்தோசி, இந்த
அந்த மாதிரி அதுவும் முடியாதுன்னா அதுவும் முடியாதுன்னா கிரமமாக வருது. கடைசியில் என்ன வருது? தியாகா சாந்திர் அனந்தரம், தியாக கர்மபல தியாகா சாந்திர் அனந்தரம் வருது. பிராணஸ்பந்த வாசனையோகோ சித்த பிரேரகத்வா தயோர் நிரோதே சித்த சாந்திர் உபபத்தியதே. வாசனானாம் பிராபல்யேன தெக்கும் அசக்கியத்வே, வாசனைகள் பிரபலமா இருக்கிறதுனால வாசனைகளை விட முடியறதில்லைனால் தெக்கும் அசக்கியத்வே பிராணஸ்பந்த நிரோதனம் உபாயம். அது அதுக்கும் கீழே பிராணாயாமத்துக்கு வர வேண்டியது. பிராணஸ்பந்தன நிரோதம் கீழே இருக்கு இல்லையா? இன்னும் பக்தி யோகம் இருக்கு, கர்மயோகம் இருக்கு. கர்மயோகம்னா பண்ற வேலை நல்லா பண்றது, பண்ற வேலை நல்லா துர்விகாரங்கள் இல்லாமல் பண்றது. இது ஒண்ணும் இல்லைன்னா கூட பாக்கியமா நிஷித்தங்கள் பண்ணாம இருக்கிறது, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பாக்கியமா ஆந்தரிகமா சித்தங்கள், ஆந்தரிகமா தானே கஷ்டம் இருக்கு. மனசு பலவிதமா சிந்தனைகள் பண்றது, சிந்தனை வரட்டும். மனசுல எது வந்தாலும் மனசுல எது வருதோ அந்த மாதிரி பிரவர்த்திக்கிறதா இருந்தா இன்னும் கஷ்டம். ஏதோ ஒருத்தரை பத்தி அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் ஏதாவது வந்தது, உடனே அவர்கிட்ட போய் ஏதாவது பேசணும், கொஞ்சம் திட்டுறது, அடிக்கிறது. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கு. மனசுல ஏதோ வரும், அது பிரமையா பிரமமா ஒன்றும் தெரியாது. பல விஷயங்கள் சரியா கூட மனசுல ஏறுறது, தப்பா கூட வருது. ஒருத்தர் ஒரு விதமா பாக்குறது, வேற விதமா பாக்குறது, ஒரு நாள் பாக்குற மாதிரி இன்னொரு நாள் பாக்குறது, இதெல்லாம் விமர்சனம் பண்றது இல்லையா? விமர்சனம் உங்கள் மனசுல வந்துட்டே இருக்கும். வந்தாலும் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில ஒன்றும் பண்ணாம இருக்கிறது, அது பேசுறது, மனசுல வர்றதெல்லாம் வெளியில் பேசுறது, அதுக்கு உடனே ஏதாவது பிரவர்த்திக்கிறது. அந்த பிரவൃத்தியை முதல் இது பண்ணலாம் இல்லையா, பிளாக் பண்ணலாம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது முடியலன்னா என்ன சொன்னா என்ன சொல்றது? அது முடியாது. நிஷித்தங்கள் எல்லாம் பண்ணிதான் ஆகணும், எல்லாமே பண்ணிதான் ஆகணும். அப்படின்னா என்ன? இன்னும் வழி ஒன்றும் கிடையாது. அது பண்ணிதான் அதனுடைய பலன்கள் வரும், அதை அனுபவிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு வந்தாலும் அந்த மாதிரி பண்றது அவ்வளவுதான். ஒன்றும் அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அது ஒரு செல்ஃபிஷ்னஸ், வேற ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே. அதனால என்ன வருது நமக்கு? எது வேணா பண்ணுங்கோ, அதனுடைய என்ன அனிஷ்ட பலன்கள் வருதா இருந்தால் நீங்களே அனுபவிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எப்ப வேணும்னா எப்படி வேணும்னா வரலாம். அது எல்லாம் வர்றதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இப்படியே கிடைச்சாயிலே இருக்கிறதால ஒன்னும் கவலைப்படவே. பிராணஸ்பந்தன வாசனையோகோ சித்த பிரேரகத்வா தயோர் நிரோதே சித்த சாந்தி உபபத்தியதே. பிராணஸ்பந்தனத்தை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் பிராணஸ்பந்த வாசனையோகோ சித்த பிரேரகத்வா, அது ரெண்டும் சேர்ந்தான சித்தத்தை பிரேரணம் பண்றது. அதனால அதனுடைய விரோதம் பண்றதா இருந்தால் கொஞ்சமாவது சித்த சாந்தி உபபத்தியதே நடக்கும். பிரேரகத்வஞ்ச வசிஷ்டா ஆஹா. இது ரெண்டும், வாசனையும் பிராணஸ்பந்தனம் ரெண்டும் சேர்ந்துதான் சித்தத்தை பிரேரணை பண்றது என்கிற ஒரு ஆசயத்தை வசிஷ்டர் சொல்றார். இங்க வசிஷ்டா ஆகான் தானே இருக்க. ஆமா, அப்ப முன்னாடி அப்படிதான். द्वे बीजे चित्तवृक्षस्य वृत्ति व्रतति धारिणः एकं प्राणपरिस्पन्दो द्वितीयं दृढवासना. இது அர்த்தம் தெரியுமா? द्वे बीजे चित्तवृक्षस्य वृत्ति व्रतति धारिणः. व्रतति அர்த்தம் தெரியுமா? व्रतति ஸ்ரீலிங்கமா இருக்கணும். व्रतति वदतयः ஸ்ரீலிங்கமா தான் இருக்கணும். ஸ்ரீலிங்கம் நினைக்கிறேன். விருத்தி தான் விரததி. இப்ப கல்பனை எப்படி பண்றார்? சித்தமான விருட்சத்துக்கு விருத்தி தான் விரததி. விருத்தியான இலை. சித்தத்தினுடைய விருத்தி, அதனுடைய இலை இருந்தா தானே அந்த விருட்சம் நிற்கும். அப்ப சித்த விருட்சஸ்யா வே பீஜே சித்த விருட்சத்தினுக்கு ரெண்டு பீஜங்கள் இருக்கு. ஒன்னு பிராணபரிஸ்பந்தம், இன்னொன்னு திருட வாசனம். இது ரெண்டும் தான் பீஜங்கள். அதனுடைய இலை என்னன்னு கேட்டா விருத்தி. சித்தம் என்கிற விருட்சம், அதனுடைய இலை விருத்தி, சித்த பரிணாமங்கள் விருத்திகள். அதனுடைய பீஜம் பிராணபரிஸ்பந்தம் திருட வாசனம். இது ரெண்டும் தான் பீஜம். அப்போ ரெண்டு பீஜத்திலிருந்து வரக்கூடிய விருட்சம் அந்த மாதிரி இப்ப இருக்கு. இப்ப ரெண்டு பீஜத்தினால இப்போ பண்ணுவா சத்தியங்களை பத்தி ரிசர்ச் பண்றவா இருக்கா இல்லையா? அவ ரெண்டு பீஜங்கள் சேர்த்து
संवेदनाद अनंतानि ततो दुःखानि चेतसः अति सर्वगता संवित् प्राणस्पंदेन बोध्यते. सर्वगता संवित्, संवित्னா சைத்தன்யம், ஞானம். ஞானம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம் சர்வகதம். ஆனா இந்த சர்வகதமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூப சைதன்யத்தை, ஞானத்தை அபிவியக்தி பண்றது என்னன்னு கேட்டா இந்த சித்தத்தினுடைய விருத்தி தான். பிராணஸ்பந்தேன போத்தியதே. பிராணஸ்பந்தம் இருந்தா தான் இந்த சித்த விருத்திகள் வரும். அப்பதான் அந்த சைதன்யம் ஸ்பிரிக்கும். சம்வேதனாத் அனந்தானி ததோ துக்கானி சேதசா. இந்த மாதிரி சம்வேதனம் வர்றதுனால பல துக்கங்கள் மனசுல ஏற்படுறது. யதா பஸ்மச்சன்னம் அக்னிம் லோககாராக விருத்திபியாம் தமந்தி. விருத்திபியாம் இல்லை, திருத்திபியாம் தமந்தி. தத்ர திருத்யுத்பன்ன வாயுனா சஹ அக்னிஹி ஜ்வலதி. ததா சித்தோபாதானேன காஷ்டஸ்தானீயேன அஜ்ஞானேன ஆவృతా संवित प्राणस्पंदेन बोध्यमाना चित्तवृत्ति रूपेण प्रज्वलति. कल्पना चल रहा है. यथा भस्मच्छन्नम अग्निम लोहकारा. लोहकारना यार கொல்ல இரும்பு இதெல்லாம் பண்றவ. அவன் என்ன பண்ணுவான், பஸ்மச்சன்னம் அக்னிம், பஸ்மத்தினால மூடி இருக்கக்கூடிய அக்னியே திருத்திபியாம் தமந்தி, அதை ப்ளோ இது பண்றதுனால, அதனால ஊதுறது, ஊதி அதை ஜெலிக்க வைக்கிறது. லோகதாராக தமந்தி, தமந்தினா ஜெலிக்க பண்றது, ஜெலிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். தமந்தி தமதி தமதா தமந்தி. தத்ர திருத்யுத்பன்ன வாயுனா சஹ அக்னிஹி ஜலதி. அந்த திருத்தியினாலோட வரக்கூடிய வாயுவினால அதை ஜெலிக்கிறது. அக்னிஹி ஜலதி. ததா அது எப்படியோ அந்த மாதிரி சித்த உபாதானேன காஷ்டஸ்தானீயேன ஞானேன ஆவృతా संवित. அஜ்ஞானேன காஷ்டஸ்தானீயேன அஜ்ஞானேன ஆவృతా. அஜ்ஞானேன ஆவృతా. இந்த அஜ்ஞானம் வந்து உபாதானம். சித்தோபாதானேன காஷ்டஸ்தானீயேன அஜ்ஞானேன ஆவృతా. காஷ்டஸ்தானீயேன அஜ்ஞானேன சித்தோபாதானேன. அப்படி இல்லை. இந்த பஸ்மம் இருக்கு இல்லையா, பஸ்மத்தினால அக்னி மூடி இருக்குன்னு சொல்றது. அந்த பஸ்மம் மாதிரி அஜ்ஞானம். என்ன நம்மளுடைய கற்பனை எப்படி, சைதன்யம் ஞானஸ்வரூபம், ஆத்மா ஞானஸ்வரூபா, அது வந்து விபுவா வியாபகமா இருக்கு, சுப்பிரகாசமா இருக்கு. ஆனால் அஜ்ஞானேன ஆவృతం பவதி. அந்த விற்த்திகள், நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரக்ரியை இருக்கு இல்லையா, அந்த சக்ஷுசினால விற்பி வருது, விற்த்திகள் ஏற்படுறது, அந்த கிரம விற்த்திகள். அந்த விற்த்தியினால கடாத்தியவச்சின்னம் சைதன்யம், சைதன்யத்தை ஆவரண பங்கோ பவதி. அந்த ஆவரணத்துக்கு கொஞ்சம் ஒரு பங்கம் வருது, அந்த சைதன்யம் அபிவஞ்சிக்கிறது. அதனால சத்திய பாஷா சர்வமிதம் விபாதி. இப்படி இருக்க பிரக்ரியை. அது மனசுல வச்சுன்னு சொல்றார். சொப்பிரகாச சைதன்ய ஸ்வரூபம் வியாபகமா இருக்கு, சர்வசம்பத்தமா இருக்கு. சர்வசம்பத்தமா இருந்தா சர்வத்தையும் பிரகாசப்படுத்தணும், பிரகாசப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்படி பிரகாசப்படுத்திட்டு இருக்கிறதா இருந்தால் நான் சர்வஜனா இருக்கணும் உண்மையா. ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. என்ன காரணம், அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞான ஆவரணம் இருக்கு. அஜ்ஞான ஆவரணம் இருந்தால் இருக்கிறதுனால அதை அஜ்ஞான ஆவரணத்தை என்ன ஆவரண நிவர்த்தியே பண்ணணும். அப்ப எந்த இடத்துல ஆவரண நிவர்த்தி வருதோ அந்த இடத்துல சைதன்யம் குறிக்கிறது. அப்ப ஒரு கடத்தை பார்க்கும்போது அந்த கடாவச்சின்ன சைதன்யத்தினுடைய ஆவரணம் கொஞ்சமாவது இப்படி நிவர்த்திக்கிறது, உடனே அந்த கடத்தை தெரியறது, பிரத்யட்சமாகிறது. இப்படி நம்மளுடைய பிரக்கிரியை இருக்கு. அது மனசுல வச்சுன்னு சொல்றார். இதான் அந்த இருக்கு இல்லையா, நானாட்சித்திர கடோதர ஸ்தித மகா தீப பிரபா பாஸ்வரம் ஞானம் எஸ்யது சக்ஷுராதி கரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனிவர். சித்தோபாதானேன காஷ்டஸ்தானீயேன அஜ்ஞானேன ஆவృతా संवित பிராணஸ்பந்தேன போத்தியமானா. வருவோம். இப்போ காஷ்டம் இருக்கணும், அக்னி ஜொலிக்கணும்னால் காஷ்டம் இருக்கணும். அக்னி ஜொலிக்கிறதுக்கு காஷ்டம் இருக்கிற மாதிரி அவன் அந்த கொல்லன் காஷ்டத்தை வச்சு அக்னியை ஜொலிப்பிக்கிறது, ஊதுறது. இது ரெண்டும் இருக்கு இல்லையா, அந்த ஊதுற மாதிரி இந்த பிராணாயாமம். பிராணாயாமத்தை பற்றி சொல்ல, பிராணஸ்பந்தனம் இருந்தா தான் இது ஊதுற மாதிரி இருக்கும். பிராணஸ்பந்தனம் இருந்தால் இந்த காஷ்டம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சித்தம் என்கிறத ஜொலிக்கும். அதுல அக்னி ஜொலிக்கும். அக்னி ஜொலிக்கிறதுனா விற்த்திகள் வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி காவியம் மாதிரி எழுதுறான்.
அப்போ அஜ்ஞானம் கொஞ்சம் அந்த இடத்துல விலகிறது, அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும். அப்போ அந்த விஷயத்தை தெரியுது. ததா சித்தோபாதானேன காஷ்டஸ்தானீயேன அஜ்ஞானேன ஆவர்தா சம்வித். அங்கே கோம இடணும் போடணும். சித்தோபாதானேன காஷ்டஸ்தானீயேன, காஷ்டஸ்தானீயேன சித்தரூபேண உபாதானேன அஜ்ஞானேன ஆவர்தா சம்வித் பிராணஸ்பந்தேன போத்தியமான சித்தவருத்தி ரூபேண பிரஜ்வலதி. பிரஜ்வலதி சம்வித் பிரஜ்வலதி நன்மையம். சம்வித் அபிவியக்தமா வருது. அந்த சைதன்யம் எப்படி இருக்குன்னா, இந்த ஏது விஷயாவச்சேதன ஆவர்த்தம் எல்லாத்துக்கும் ஆவர்த்தமா இருக்கு. நான் இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த ஒரு இடத்துல அந்த சைதன்யத்துக்கு மேல இருக்கக்கூடிய அஜ்ஞானம் மாறுறது கொஞ்சம், அந்த விருத்தி இருக்கும்பொழுது மட்டும். அதுக்கப்புறம் இல்லை, அந்த வேலையெல்லாம் வெற்றி பண்றது. ஏன்னா சைதன்யத்தை பிரகாசப்படுத்துறதுன்னா பிரகாசப்படுத்துறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, அது பிரகாச சுரூபமா இருக்கு. பிரகாசத்துக்கு பிரதிபந்தகம் ஏற்பட்டிருக்கு அஜ்ஞானம், அது போறதுதான் விற்த்தியோட வேலை. வேற விற்த்திக்கு வேலை ஒன்றும் கிடையாது, இந்த அஜ்ஞானம் போறது மட்டும்தான் வேலை. அஜ்ஞானத்தை நாமகா சம்வித் ஜுவாலா ரூபா சம்வேதனா துக்கானி உற்பத்தியந்தே தேயம் பிராணஸ்பந்தேன பிரேரிதா சித்தோத்பத்தி. சித்தோத்பத்தினா சித்தத்துக்கு இந்த மாதிரி விற்த்திகள், சித்தம் ஜெயிக்கிறது. அதனாலதான் துக்கங்கள் வருது. துக்கங்கள் வருதுன்னா எப்பொழுதும் துக்கங்கள் வருதுன்னு சொல்லலை, பிரதிகூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பிரகாசிக்கிறதா இருந்தால் துக்கங்கள் வருது, அவ்வளவுதான். தஸ்மாத் சித்தவருத்தி நாமகா சம்வித் ஜுவாலா ரூபாத் வரும்போது இந்த சம்வித் ஜுவாலா ஞானத்தினுடைய ஜுவாலா. ஞானம்ங்கிறது சொரூப ஜானம் அப்படியே இருக்கு, அது எப்பொழுதும் இருக்கு. சொரூப ஜானத்துக்கு வித்தியாசமே இல்லை, அது எப்பொழுதும் இருக்கு. விருத்தி இல்லாத இருக்கும் பொழுதும் சுசுப்தியிலும் அந்த சொரூப ஜானம் இருக்கு. ஆனா ஜொலிக்கிறது எந்த மாதிரி அக்னி சொரூபம் இருக்கு இல்லையா, அக்னிங்கிறது எல்லா இடத்துலும் வியாபகமா இருக்கு. ஆனா அது ஜொலிக்கிறதுனா என்ன, ஆனா கொஞ்சம் பாசிட்டிவா தெரியறது இல்லையா, வெளியில் தெரியற மாதிரி. அந்த மாதிரி நம்மளால தெரியறதுன்னா எப்போ அந்த அக்னி ஜொலிக்கும் போது மட்டும்தான் தெரியாது. அந்த மாதிரி இந்த சொரூப சைத்தன்யம் இந்த விற்த்தியினால அபிவியக்தமாகும் எப்போ ஆறுதோ அப்பதான் நம்மளால ஞானம் வந்துருத்தோ என்கிற ஒரு ஃபீல் வருது. இல்லைன்னா நமக்கு சுசுப்தியில் ஒன்றும் தெரியலன்னா ஃபீல். சுசுப்தியில நகிஞ்சித் அவேதிஷம் தானே சொல்றாங்க எல்லாரும். ஆனா சுசுப்தியில சொரூப ஜானம் இருக்கு, இருந்தாலும் ஒன்றும் தெரியலன்னா சொல்றது. அஜ்ஞாதமா இருக்கு. சொரூப ஜானம் இருந்தாலும் எனக்கு ஞானம் இருக்கு என்கிற ஒரு இது ஏற்படுறது இல்லை. ஞானம் இருக்குன்னு எப்ப தெரியுது, விற்த்தியினால ஜெலிக்கும் போதுதான். அப்ப விற்த்தியினால அந்தந்த விஷயங்கள்ல இந்த என்ன சம்மித்த ஜெலிக்கிறதுனா புதுசா ஒன்றும் இல்லை, அந்த விற்பி பிரதிபலனம் இதுக்குதான் ஜெலிக்கிறதுன்னு காவிய பாஷைன்னு சொல்றது. அதுக்குதான் ஞானம் ஏற்படுறது. இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கு. ஞானம் எனக்கு ஞானம் வந்தது, இது நமக்கு அனுபவம் வருது. அரமணியாக்கா